சிஎம் விஜய் வாய தொறங்க சிஎம் விஜய் அப்படின்னு வாய தொறங்க டென்டிஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வாய தொறந்து பேசணும் அப்படின்னா நடகட்டி ஓடிட்டாங்க. என்ன நடந்தது? ஜூன் 18 அன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டு. அதில் டிவிகே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சில நிபந்தனைகளோட இதுதான் எங்களுடைய ரிக்வெஸ்ட், இதெல்லாம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கவர்னரை வச்சு ஒரு ஸ்பீச் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுக்குள்ள அது என்ன பேசினாங்கிறது நான் தனி ஒரு வீடியோ போடுறேன். 19, 20, 21 இந்த 3 நாளும் என்ன நடந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையும் இதனால் வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணி அதை வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. கர்நாடகாவில் வந்துட்டு இப்போ கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மேகதாது அணையகம் வந்துட்டு கட்டுனா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்துட்டு பேசி இதுக்கு நாங்கள் ஒரு மனதாக எல்லாருமே வந்துட்டு எதிர்க்கிறோம் அப்படின்னு சிஎம் விஜயோடைய தலைமையில் நாங்கள் வந்துட்டு இப்படி ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு மனதாக ஒரு டெசிஷனும் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் போச்சு. நேற்று சிஎம் விஜயோடைய வந்துட்டு பர்த்டே 22 அன்னைக்கு தான் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவரான வந்துட்டு உதயநிதியும் பேசுகிறாரு. சும்மா ஏதோ கேக்லாம் கட் பண்ணி வாயில் ஸ்வீட்டாக ஊட்டி விடுவாருன்னு பார்த்தா அடித்து புழக ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ ஃபயராக வந்துட்டு உதயநா பேசிகிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆட்சி வந்ததுலேருந்து 200க்கும் மேற்பட்ட ரேப் கேஸ் இருக்குது. 300க்கும் 400க்கும் மேற்பட்ட வந்துட்டு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளோ க்ரைம் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. என்னத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு ஈவில் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பர்த்டேனெல்லாம் கூட பார்க்கல. ஸோ இன்னைக்கு சிஎம் விஜய் வந்துட்டு பேசணும். ஏன்னா இத்தனை நாள் என்னென்ன விஷயங்கள் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்னு கலெக்டிவாக இன்னைக்கு அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய வந்துட்டு நாள் தான் சிஎம் விஜயோட இன்னைக்கு பேச வேண்டிய டே. இன்றைக்கி அவர் பேச ஆரம்பித்தது என்ன சொல்கிறாரு? நான் ஏதோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங்லேருந்து சிஎம்மாக வந்து இங்கே உட்காந்து நடிச்சிட்டு இருக்கேன், இல்லை ஈஸியாக வந்து உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. நான் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்கள் இயக்கமானதுக்கப்புறம் அதே டிவிக்கு போன வரைக்கும் என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் விலாவரியாக சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி டிவிக்கு கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 40 டேஸில் நாங்கள் என்னென்னலாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோம், இங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் விலாவரியாக சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்? மக்களே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஏன்னா 2017 இருந்து 2026 வரைக்கும் இங்கே வந்துட்டு போன இந்த புண்ணியாளன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெருசாக ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்லி அப்படியே மெல்ல மெல்ல அட்ரஸ் பண்ணிகிட்டே வராரு. எங்கே வராரு? வந்தால் இந்த மாதிரி டாஸ்மாக் மேட்ருக்கு வந்துட்டார். டாஸ்மாகில் என்ன சொல்கிறாரு? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்ல ஆரம்பித்தோடனே குபுன்னு கொப்பளிச்சு வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தின உடனே வந்து பார்த்தோம்னா சபாநாயகர் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு, ஆனால் முடியல. எல்லாரும் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்க? ஆதாரமற்ற பேச்சு, தைரியம் இருந்தால் என்ன பார்ட்டி வந்துட்டு அது எந்த பார்ட்டியோட பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னலாம் சொல்லுங்கள் இப்படின்னலாம் வந்துட்டு உதயநிதி கூட கேட்டார். அவர் அடுத்து பேசுகிறதுக்கு கண்டினியூ கூட பண்ண விடல. ஆஹா, எங்கடா இங்கே வந்துட்டாங்க, இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அடிநாதத்தில் தொட்டுருவாங்க, நம்மளால் பேசுகிறதுக்கு நம்மக்கிட்ட எழுதிட்டும் எடுத்துகிட்டு வரல, ஸ்கிரிப்டும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே நடக்கட்டி வந்துட்டு சண்டை போடுற மாதிரி போட்டு போயிட்டாங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த கல்யாணத்துலலாம் வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோ எடுத்து வரிசையாக இறங்கி இப்படியே போவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அவங்களும் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவர் என்ன பேசுகிறாரு, என்ன விஷயங்கிறதும் கேட்கல. இப்போ இதில் நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சபாநாயகர் சொல்கிறாரு சிஎம் பேச வேண்டியது இன்றைக்கி அவர் பேசணும், அவர் பேசுகிறாரு. அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவருக்கு நாங்கள் வந்துட்டு டைம் தரோம், நீங்கள் அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்போ கேளுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அப்படி எல்லாம் சொல்லியுமே அவர் அடங்காமல் அப்படியே வந்துட்டு போனதுக்கு காரணம் என்ன? இருந்து கேட்டிருக்கலாமே. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லுவீங்க, தைரியமாக இருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேட்டாவோட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கேட்காம போயிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. அதான் விஷயம். இப்போ அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு சிஎம்லாம் வந்துட்டு சும்மா ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு பண்ணி மாஸ் காமிச்சிட்டாரு. என்ன ஏதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்து ஃபயராக போகுது.